அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுனமனையில் வீற்றிருக்க, குரு சுக்கிரன் இந்த இரண்டு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் கடகமனையில் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்ரமாகி மீண்டும் மிதுனத்துக்கு அமையப் போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி. அதே போல் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்குது. அதாவது ஆனி மாதம் 20ஆம் தேதி 4/7/2026 அன்று சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உச்சபலம், ராசிநாதன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 6ஆம் அதிபதி அதே சமயத்தில் 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லவை தான் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ராசிநாதன் உச்சமாக இருக்கார், நீங்கள் உச்சமாக இருக்கிறீங்க, அது 8ஆம் இடத்தில் இருக்கிறீங்க, அட்டமஸ்தானத்தில் இருக்கீங்க. எந்த இடத்தில் தவறு நடக்கிறது என்பதை எளிமையை கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன் நமக்கு இது நடக்குது? அந்த ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவுபூர்வமான சில செயல்பாடுகள்ங்கிறது நல்லபடியாகவே இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார், நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. குருங்கிறது ஒரு சுபகிரகம். குரு எங்கே பார்க்குதோ அந்த இடத்த வளர்க்கும். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார், பணத்தை வளர்க்கும்னு அர்த்தம். இன்டைரக்டாக பணத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் குரு எந்த இடத்தை பார்க்குறாரோ வளர்க்கும். அப்போ 2ஆம் இடத்தை வளர்க்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? குடும்பம் இருக்குது. குடும்பத்தை விருத்தியாக்கப் போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் திடீரென்று நடக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கார், திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. பணத்தை எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்தால் திடீர்னு பணம் வரும். அப்போ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இன்சூரன்ஸ் என்றைக்கோ போட்டு வச்சுருப்பீங்க, ஆனால் இப்போது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அல்லது அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். வரப்போகுது, பணம் நமக்கு வரப்போகுது. அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இதிலிருந்து ஏதோ ஒரு லக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசுக்கு உண்டு அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை கொடுக்கும். முயற்சியை பிரம்மாண்டமாக எடுக்க வைக்கும். ஒரு தன்னம்பிக்கையை கண்டிப்பாக கொடுக்க வைக்கும். அதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. ஏன்னா 3ஆம் அதிபதியை குரு பார்க்குறார், உச்சமாக இருந்து பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை கிடைக்கிறது. அப்போ 2ஆம் அதிபதி 4ல் இருக்கார், 3ஆம் அதிபதி 4ல் இருக்குது. 2ஐயும் குரு பார்க்குறார், உச்சமாக இருந்து பார்க்குறார். அப்போ 3ஆம் இடத்தின் வாயிலாக தனவரவு வரப்போகிறது. அந்த 3ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா வியாபாரம் இருக்கிறது. 3ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா அதாவது டிராவல்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. விற்பனைங்கிறது நல்லா இருக்குது.
கலைத்துறையில் சில ஒப்பந்த வாய்ப்புகள், ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொண்டு இயல் இசை சார்ந்த விஷயங்களில் நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு, பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். அதாவது பழைய வீட்டாக இருந்தாலும் அதை புதுப்பித்து பிரம்மாண்டமாக, அதாவது என்ன பண்ணுவீங்க, செலவை கொஞ்சம் குறைப்பீங்க. புது வீடு வாங்குவதை விட பழைய வீட்டை வாங்கி அதை மெருகேற்றும் பொழுது நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சனிங்கிறது பழையது. அப்போ பழையதை புதிதாக மாற்றக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு சிலர் பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த 4ஆம் இடத்தை பொலிவுபடுத்தக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வீடு இருக்குது. அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வருமா? கண்டிப்பாக உண்டு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்குறார். அது உச்சமாக இருந்து பார்க்குறார். ரொம்ப நாளாக அந்த எண்ணம் இருந்த உணர்வுகள் இப்போ அந்த எண்ண உணர்வுகள் இப்போ செயலாக்கத்தில் வரப்போகுது. அடுத்து இடம், ஒரு இடத்தை, ஒரு காலி மனையாவது இடம் வாங்கணும், ஏதோ ஒரு இடம் வாங்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் தோன்றியே தீரும். அல்லது வீட்டை கட்டி வாடகை வருமானம், ஒரு நிரந்தர வருமானத்தை அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். தாய் சார்ந்த விஷயத்தில், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்த அந்த விஷயங்கள் இப்போது தெளிவுபடுத்தப்படும், சுமூகப்படுத்தப்படும், அந்த தடை விளக்கப்படும். எப்படி வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 4ஆம் இடத்தின் மூலமாக சில நல்லவிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம், ஆனி மாதம் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது செவ்வாய். 5 வலிமையாக இருக்குது. அப்போ 5ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால் நல்லது தானே. குழந்தைகள் நன்றாக, 5ஆம் இடத்துல என்ன இருக்குது? குழந்தைகள் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கிறது. செவ்வாய்ங்கிறது அதிகாரம், அதிகார தோரணை, நிலம் சார்ந்த விஷயம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில், சீருடை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் விளையாட்டு துறையில் ஜொலிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு மிலிட்ரியில் போய் வேலை பார்க்கணுன்னா செவ்வாய் வலிமையாக இருக்கணும். ஒருத்தர் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா செவ்வாய் வலிமையாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு மெடிக்கல் படிக்கணும்னா செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 கிரகம் அழகாக அற்புதமாக இருந்துச்சுன்னா மெடிக்கல் ஈஸியாக தேர்ந்தெடுக்கலாம். அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்திலும் சில நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அப்போ புதன் நன்றாக இருந்து சுக்கிரன் நன்றாக இருந்தால் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், அதாவது சொகுசாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை அது உருவாக்கிவிடும். அப்போ சனி நல்லா இருந்தால் என்ன சார் படிக்க முடியும்? மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட, இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சனி நன்றாக இருந்தால் ஆயில் சம்பந்தப்பட்ட, இந்த அழுக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது சனித உழைப்புக்கான கிரகம். அப்போ நல்ல உழைப்பாங்கன்னு சொல்லுவேன். அதே போல் சூரியன் வலிமையாக இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் போக முடியும். சூரியன் நன்றாக இருந்தால், சூரியன் வெளிச்சம், ஒளி, எலக்ட்ரிக்கல், ஒரு சிலர் எலக்ட்ரிக்கல் எடுக்கணும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தத்துறையிலும் சூரியன் நல்லா இருக்கணும். வெளிச்சம், அதிகாரத்துக்கு போகணுன்னா சூரியன் நல்லா இருக்கணும், அரசாங்கத்துக்கு போகணுன்னா சூரியன் நல்லா இருக்கணும். அப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9க்குரியவன் 7ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ நிறைய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்கள் மனசில் ஆழமாக தோணும், நான் அரசு வேலைக்கு போகணும், அதிகாரத்துக்கு போகணும், அரசாங்கத்தின் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான், அது பார்க்குறார். அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை. புதன் புத்திசாலித்தனம் மிக்க கிரகம், லக்னத்தை பார்க்குது. அப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். முதல் மனசில் அந்த தன்னம்பிக்கை, அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம். அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும், அறிவு கிடைக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். சூரியன் புதன் 2 கிரகங்கள் லக்னத்தை பார்க்குது. சூரியன் யாருக்கெல்லாம் லக்னத்தை பார்க்குதுன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஒன்றும் அசைக்க முடியாது, அதிகாரத்தோடு இருப்பாங்க. ஸோ இது சூரியன் லக்னத்தை பார்க்குது. ஒரு பொசிஷனில் இருக்கணும், சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற இது, உயர் பதவியில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரத்துடன், இதெல்லாம் அந்த எண்ணங்களை கண்டிப்பாக தனுசுக்கு ஏற்படுத்தும்.
2 சுப கிரகங்கள் குரு சுக்கிரன் 2 இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கு. சார் என்ன சார் பலன்? ராசி அதிபதி 8ல் போய் உட்காண்டார், மறைஞ்சிட்டாரே, ஐயோ கெடுபலன்கள் நடந்து விடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் தொழிலுக்காகவோ உங்கள் வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்கள். ஒரு சிலர் மனசில் வச்சுட்டு இருப்பீங்க, சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அங்கே போய் படிக்கணும். ஸோ இப்படி நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. சீக்கிரம் ஈடேறப்போகுது. வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறது, அல்லது அந்நியர்கள், அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அப்படி இல்லைன்னா கூட ஒரு எம்என்சி கம்பெனிலையாவது வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். 9ஆம் அதிபதி 7ல் உட்கார்ந்துருக்கு, ஒரு நல்ல அமைப்பு தான். திருமண பாக்கியங்கள், 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன் திருமணம் நடக்காது? கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் தனுசுக்கு உண்டு. சார் குரு 8ல் மறைஞ்சிட்டார், எனக்கு குரு பலன் இல்லை, திருமணம் நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அல்லவா, அப்போ குடும்பத்தை விருத்தி அடையக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அல்லவா, அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு போய் 8ல் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்ற காரணத்தால் திருமணம் கண்டிப்பாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும். தடை என்பது நிச்சயமாக இல்லை. சார் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பங்கம் வந்து விடுமா? 10க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார், ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வர்றார், 10க்குரியவன் 8ல் வர்றார். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கோபப்படக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் போய் 8ல் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியாக எதிர்ப்புகள் வரும், ஈஸியாக பகை அட்டாச் பண்ணும். அப்போ என்ன? நிதான போக்கை. இந்த தனுசு ராசி என்பவர்கள் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நீங்கள் தனுசு ராசி என்பவர்கள் சிம்மம் போல சிங்கம் போல வீரநடை போடக்கூடிய தன்மை இருந்தாலும் சந்திரன் 8ஆம் அதிபதியாக உங்களுக்கு வரதுனால உள்ளுக்குள்ள ஒரு ஃபியருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தனுசு யாரை கேட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும், செஞ்சதை திருப்பி பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ இது உங்களுடைய கொடுப்பினை. 11ஆம் அதிபதி 8ல் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அல்லது ஒரு சிலர் வேலையை இழந்து விட்டவர்களுக்கெல்லாம் திடீரென்று வேலை கிடைப்பது, இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த தனுசுக்கு உண்டு. ஆக மொத்தம் தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஆனி மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும், வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரினா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் கொடுப்பினைகள் வேறுபடும். இந்த மாத பலனை குறைந்தது ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக பாருங்கள். சரியாக வரலன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், 6, 8, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 2026 என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான தன்மை இருக்கிறது, சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, 2026 எப்போ தான் சார் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.